குட் மார்னிங். ஏங்க இந்த பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா அந்த பருவங்கள், ஆண்களுக்கு இல்லையா? இருக்குங்க. ஆண்களுக்கு என்னென்ன பருவங்கள் அப்படின்னா, பாலன் ஃபர்ஸ்ட் பருவம். பாலன்கிற வயசு வந்து 1லேருந்து 7 வயசு வரைக்கும். அந்த 7 வயசுல வந்து துரு 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 துருன்னு சும்மாவே இருக்க மாட்டான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அப்போ தான் குளிக்க போவார். அந்த தொட்டி இருக்கு பாருங்களேன், தொட்டியில் தண்ணி இருக்கான். முண்டு ஊற்றி அவருக்கு தலையில் முடி இருக்காது, நல்லா வெயில் நேரம், நல்லா குழு குழுன்னு இருக்கும் போல, நல்லா அப்படியே உனக்கையாக தண்ணியை தலையில் ஊற்றி குளிச்சுக்கிட்டு இருப்பார். இவன் என்ன பண்ணுவான், அந்த தொட்டி கட்டை மேலே சோப்பு இருக்கும். அந்த சோப்பை என்ன பண்ணுவான், விளையாண்டுக்கிட்டே துரு துருன்னு தான், எதோ வைக்கிற பொருள் வைக்கிற இடத்துல இருக்காது, எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே வைப்பான், அங்கே இருக்கிற தூக்கி இங்கே வைப்பான். அவனால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவர். அந்த சோப்பை என்ன பண்ணுவான், தள்ளி விட்டு வந்துடுவான். அவர் என்ன பண்ணுவார், சோப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கோவலையை தேடிட்டு இருப்பார். தண்ணி கண்ணு எரிச்ச தாக்க முடியாமல் கோவலையை தேடிட்டு இருப்பார். கப்பை சோப்பில் காலை வச்சு கீழே விழுந்து அவர் மல்லாக்கா அந்த மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் இடுப்பை பிடிச்சிட்டாங்க, அது வருவார் உளுந்து. அப்பா உட்கார வந்துட்டு சேரை அப்போ தான் போய் இழுப்பார் உட்கார்றதுக்கு. இவன் என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே போய் சேரை இவன் பிடிச்சி இழுத்துப்பான். இழுத்தோன்னே துண்டை வேற தலையில போட்டு தோட்டிக்கிட்டே இருக்காரா, அதோட கீழே உளுந்து துண்டை வீங்கி போயிடும். இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த பருவம் வந்து மீலி. மீலின்னா 8 வயசுக்கு மேலே 14 வயசுக்குள்ள பருவங்கள் வந்து மீலி பருவங்கள். அந்த பருவங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயலண்டு மாதிரி இருப்பாங்க. அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், வயலண்டு மாதிரி இருப்பான். அந்த மீசையே இருக்காது, இல்லாத மீசையை போட்டு சேவிங் பண்ணிட்டு இருப்பான் இப்படி. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக், அப்படியே கரெக்டாக தப்பாங்க. அப்படியே அந்த ஏஜ்லேயே அப்படியே ஒரு உள்ள அந்த சந்து பக்கம் போகுதுன்னா எங்கெங்கே இந்த செந்திலோட படத்தில் எந்தெந்த கோயிலில் என்னென்ன கிழமை வந்து பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லி வைப்பார்ல, அதே போல் எந்த ஸ்கூலுக்குள்ள எந்த கிழமையில எந்த செந்து வழியாக வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயர், இவ்வளோ பெரிய டயராக இருக்கும், ஒவ்வொன்றும் 2 கிலோ இருக்கும். அது மாதிரி ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த புள்ள சைக்கிள் இந்த ஸ்கூலில் கொடுத்தாங்க பாருங்க, அந்த சைக்கிளாக தானே இருக்கும். அப்படி போய் என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த சட்டையெல்லாம் அயர்ன் பண்ணி அப்படியே நீட்டாக அப்படியே அதில் இது அயர்ன் பாக்ஸ் வச்சு அப்படி தேய்ச்சிருப்பாங்க சதுரமாக. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மடல் மாதிரி இருக்கும் சட்டையெல்லாம். அந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு போய் குறுக்க போய் நிப்பாட்டுவான் சைக்கிளை சர்ட்டுன்னு. அந்த பிள்ளை அது நடுங்கிக்கிட்டு, அது சைக்கிளே ஏற்கனவே பிரேக் பிடிக்காது, கவர்மெண்ட்டில் கொடுத்த வண்டியா எப்படி இருக்கும், பிரேக்கே ஏற்கனவே பிடிக்காது. எதுக்குன்னா இவர் போட்டிருக்க சட்டையை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்கணும், இதுக்கு இவ்வளோ அலப்பறை. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மரவன். அப்படியே மரவன் இது இளவரசன் முடிசூட்டு விழா. அந்த அந்த காலத்து படத்துலலாம் அரசர் வந்து பையனுக்கு வந்து முடிசூட்டு விழா வைப்பார்லங்க, இளவரசன் அறிவிப்பார், இளவரசி அறிவிப்பார். அந்த மாதிரி இளவரசன் ஸ்டேஜ் தான் வந்து 14 வயசுக்குள்ள. அதாவது அவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரியான ஸ்டேஜ் லீடிங் பண்ணுவோம். அதாவது கிளாஸ்லேயே அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த 10th படிப்பாங்க. அந்த கிளாஸில் 2 பேர் இருப்பான், நான் பெரியாளா நீ பெரியாளான்னு இருக்கேன், 2 ஓடிட்டு இருக்கேன். தலைவர் நான் தான் தலை. நான் இங்கே ஆரம்பித்தது இப்போது அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது நான் பெரியாளா நீ பெரியாளா சொசைட்டியில் அப்படின்னு அந்த இது இந்த ஸ்கூலில் ஆரம்பிக்கிறது தான் அந்த ஸ்டேஜில். அது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நிறைய இடத்துல. அது சொல்ல வரேன். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இளந்த கொட்டை இருக்குல்ல, இளந்த கொட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. வச்சு தேய்ச்சி முன்னாடி உட்காந்துருக்கான் பாருங்களேன், அவன் தொடையில் வைப்பான். அது சூடாகிடும், அதை அப்படியே தொடையில் வைப்பான். ட்ரௌசர் வேறு போட்டிருக்காங்களா, வச்சோன்னே அப்படிம்பான். அந்த நேரம் பார்த்து தமிழ் பீரியடு, அந்த தமிழ் வாத்தியார் என்ன கேள்வி கேட்டிருப்பாரு, பசுமாட்டுக்கு இன்னொரு பேர் என்னடா அப்படின்னு அவர் கேட்டிருப்பார் கேள்வி. அந்த நேரம் பார்த்து இவன் சூடு வச்சுவிட்டானா, அவன் உடனே அப்படிங்கிறானா, வெரி குட், பசுமாட்டுக்கு ஆனா பசு அப்படிம்பாரு அப்படின்னு. இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும் நிறையா. அதுக்கப்புறம் முறுக்குத்தனமான வயசுங்க, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற வயசு அந்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது திரவுன்னு அடுத்த ஸ்டேஜ். அது வந்து
அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜ். பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜ். திறவோன் அப்படின்னு பேர் என்ன வச்சுருக்காங்க, எதனாலனா மனசை வந்து திறக்கிற வயசு அப்படிங்கிறத திறவோன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இவன் அதை விட்டு போட்டு பரீட்சைக்கு புக்கை திறந்துக்கிட்டு இருப்பான். நான் பேப்பரை திறக்கவே மாட்டான். ஆன்சர் தெரிஞ்சாதானே பேப்பரை திறக்கிறதுக்கு. புக்கை திறந்துக்கிட்டு இருப்பான். எங்கே எதால்? கையால் இல்லை, காலால் பிட்டை திறந்துக்கிட்டு இருப்பான். எங்கேருந்து வாத்தியார் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கப்ப பிட் எடுப்பான். பிட் எடுத்து அதை திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான இது திறவோனுங்கிறது மனசை திறக்கிற அந்த ஏஜில் இந்த மாதிரி சுட்டித்தனமான வேலைகள்லாம் அந்த வயசில் தான் பண்ணுவாங்க. விடலை பருவம். விடலை எதையும் விட மாட்டான். அதான் 16 வயசு. அப்போ வந்து அந்த ஏஜில் வந்து பேரண்ட்ஸு தாங்க ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதாவது பிடிச்ச பிடி விட மாட்டான். விடலை பருவம் கரெக்டான பேருங்க. விடலை. பேர் என்னடா? சுடலை. அதனால் நான் வீட்டில் இந்த பழக்கத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் கண்டிப்பாங்க. அதெல்லாம் நான் விட முடியாது அப்படிம்போம். ஸ்கூலில் வாத்தியார் கண்டிப்பார், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் விட முடியாது அப்படிம்பா. அதான் கரெக்டான ஏஜ். விடலை, விடக்கோழி. என்ன விடலை தான், விட மாட்டாங்க எந்த பழக்கத்தையும். அதாவது முறுக்குத்தனமான இது அந்த டயத்தில் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது காளை. காளைனால கிளு கிளுப்பாக இருக்குல்ல. காளைன்னா எதாக இருந்தாலும் பார்த்துருவான். அது 17 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் காளை தான். காளை காலை காலை முரட்டு காலை நீ தானே போக்கிரிது ராஜா நான் தானே அப்படின்னு பாட்டு பாடுற வயசுங்க அது. அதாவது எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம்லாம் ஃபார்ம் பண்ணுவான். இதில் என்னன்னே தெரியாது. ஆனால் ஒரு 10 பேர் அவனை கேங்ஸ்டர் அந்த ஸ்டேஜில் வந்து அந்த கேங்ஸ்டர்லாம் ஃபார்ம் பண்ண சொல்லும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதாவது அதுக்கு தான் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, 30 வயசு ஆச்சுன்னா, இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இவனுக்கு கால் கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு கால் கட்டும்பாங்க. கல்யாணத்தை பண்ணால் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அது ஏன்னா அந்த ஸ்டேஜில் கல்யாணத்தை யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு பொண்ணு வந்து அது சொன்னாலாச்சும் அவன் கேட்குறானு பார்ப்பான் அப்படின்ட்டு கல்யாணத்தை பண்ண தான் பார்ப்பாங்க அந்த ஏஜில். அடுத்தது முதுமகனுங்க கடைசி ஸ்டேஜ். முதியோர்னாலே நம்ம வந்து முதியோரை வந்து எல்லோரும் பாராட்டுவோம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நம்ம முதியவன் ஆகிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. என்ன இதான உண்மை?